ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோயின் டைரக்ஷன் வந்து ஜாம்பி பத்தின ஒரு ஸ்டோரி தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஷார்ட் ஸ்டோரி எல்லாரும் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி லைட்னிங் எல்லாம் கொஞ்சம் வந்து சரியில்லை, அதெல்லாம் வந்து சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு பிரேக் கொடுத்துறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க நடிக்கிற அத்தனை பேருக்கும் பாத்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இந்த வாட்டி வந்து நீ எடு, நான் வந்து சில விஷயங்கள்லாம் மட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்தா அங்க ஆக்ட் பண்றவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா டே சீக்கிரமா ஆயிடுறா, இந்த மேக்கப் ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங்கும் வந்து கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஷூட்டிங்கும் எடுத்துட்டு இருக்காரு, அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த சீனுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டே தான் இருக்காரு. அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வாட்ச்மேன் வந்து இருக்காருல்ல, அவர் வந்துட்டு என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு கத்துன்னு கத்துறாரு. சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டீச்சர் கிட்ட மாட்டிட்டாங்க. டீச்சரும் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டம்ம டம்னு நடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கத்துறாங்களா. அப்ப அந்த டீச்சரை நல்லா நடிக்கிறோமான்னு சொல்லிட்டு டமால்னு ஒரு அடி அடி வந்து போட்டுடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நம்ம டீச்சர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நீ வந்து மெடிக்கல் ஸ்கூலுக்கு வந்து போற, ஆனா இவ்வளவு வந்து பண்றியப்ப, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் சேர்த்து வந்து அடி விடுது. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இதை பாருங்க மேடம், நான் ஒன்றும் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் எடுக்கல, எனக்கு ஒரு காம்படிஷன் இருக்கு, இந்த சாம்பி மூவியை நான் வந்து எடுத்துட்டு போய் காட்டினா எனக்கு வந்து பிரைஸ் மணி தான் கிடைக்கும், எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த டீச்சர் பாருங்க ஒழுங்கா வந்து படிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மார்க்கெட்ல இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து சாப்பிடலாம் வந்து செய்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்க அம்மாக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு பொருளை வந்து வாங்கிட்டு வந்து எடுத்துக்கிறாரு. நம்ம ஹீரோயினா என்னப்பா உங்க அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமா அம்மானா ரொம்ப பிடிக்கும், ஏன் உங்க அம்மா உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினா இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் அப்படிதான், நான் வந்து வெளியாளுங்கிட்ட நல்லா பேசுறேன், ஆனா எங்க அம்மாவுக்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் முட்டிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கடைக்கு திட்டுத்தனமா வந்து உள்ள வந்து நுழையிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நம்ம ஹீரோயினோட அம்மாவோட கடை தான். நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா கீழே வந்து போறாங்க. பார்த்தா ஒரு குட்டி பேஸ்மெண்ட், அந்த குட்டி பேஸ்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அழகா இவங்களோட வேலைக்காக வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு ஜாம்பி மூவி எடுத்திருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ல போட்டு வந்து பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க பார்த்தா ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினும் வந்து பாத்துட்டு இந்த மாதிரி வந்து நானும் உன்ன மாதிரி டைரக்டர் ஆகணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா இந்த மாதிரி பட்டு திரும்பிட்டு இது பாருப்பா, டைரக்டர் ஆகலாம் சர்வசாதாரண விஷயம் கிடையாது, இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவா பரவாயில்ல, நீ தானே வந்து எனக்கு இந்த மாற்றத்தை கொடுத்த, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இன்னும் வந்து வீட்டுக்கே போல அந்த கடைக்குள்ளதான் இருக்காங்க. அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் படிக்காம கேமரா கையுமா வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா கீழே என்ன பண்றாங்க, எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அப்படியே ரச்ச கண்ணுவாங்காம ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோல பாத்துட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கிளாஸ் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க, அதை பாக்குறதுக்காக வந்து போறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஜாம்பி இதுதான் பாத்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருக்கு. சோ அதுக்குதான் பாத்தீங்கன்னா அவார்டு பிரைஸ் மணி இது எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்பீச் எல்லாம் வந்து பட்டையை கலக்குறாங்க, இந்த மாதிரி நான் பெருசா வந்து டைரக்டர் எல்லாம் ஆக போறேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களோட பேரண்ட்ஸ் யாருமே வந்து வரலையாமான்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து கையில பொக்கையோட வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லி கத்துறாரு. இதை பாக்குற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஓவரா வந்து சந்தோஷமா இருக்கு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல வந்து அப்படியே வந்து பாத்துட்டே அப்படியே விஷ் பண்றாரு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து ஹீரோயினை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பீச் சைட்ல வந்து இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த அவார்ட் எல்லாம் ஜெயிச்சிட்டாலும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் வந்து படம் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி இந்த டைரக்டர் எல்லாம் ஆகணும்னு ஆசைப்படுறீ, அதெல்லாம் உனக்கு எப்படி தோணுச்சுன்னு வந்து கேக்குறாரு. நம்ம ஹீரோயினா நான் வந்து சின்ன வயசுல நிறைய வந்து கதைலாம் வந்து எழுதுவேன், அதுக்கெல்லாம் வந்து பிரைஸ் எல்லாம் வந்து கிடைச்சது, ஸோ அப்படியேதான் பாத்தீங்கன்னா இந்த ஆசை எனக்கு ஊறிச்சு, கவலைப்படாத நீயே நானும் சேர்ந்து நிறைய படம் எடுப்போம், நம்ம ரெண்டு பேரும் வந்து இந்த டைட்டில் கார்டு எல்லாம் பேர் வரும் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பீச்ல ஜாலியா வந்து இருக்கிறாங்க. சோ இந்த சீன் அப்படியே கட் ஆக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு வர்றாரு. பார்த்தா அவங்க அப்பா வந்து யாரையும் வந்து பலார்னு வந்து அரையறாரு. அவரும் பாத்தீங்கன்னா இதை பார்த்துட்டு பயந்தே வந்து வீட்டுக்குள்ள வர்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோவோட பேக் வந்து அங்க இருக்குது. அவருக்கு தெரிஞ்சு போச்சு
போல இந்த மாதிரி பையன் வந்து கட்டை அடிச்சுட்டு எங்கேயோ வந்து வெளில போயிருக்கான்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நல்லா வந்து சைலண்டா வந்து மிரட்டி விடுறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணாங்க, ஜெயிச்சு சந்தோஷத்துல வரும்போது அவங்க ஆசை ஆசையா வந்து டெக் எல்லாம் வந்து பாப்பாங்க போல. அதெல்லாம் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் வெளில போட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயா ஃப்ரீயா வந்து விற்க பாக்குறாங்க. அதையும் அவங்க சில பேர் வரும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்கள திட்டி விட்டுட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட வராங்க. என்னம்மா நீ எனக்கு பிடிச்ச விஷயத்துல எல்லாமே இப்படி விற்க பாக்குறியே, நான் உன்கிட்ட என்னெல்லாம் கேட்டிருக்கேன், உன்கிட்ட ஏதாவது நான் கேட்டிருக்கேன்னா, நான் உண்டிய வேலோண்டு இருக்கேன் எல்லாத்தையும் நானே வந்து பாத்துக்கிறேன், ஏமா எனக்கு பிடிச்ச பொருள் இப்படி தூக்கி வெளில போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயோட அம்மாவை இதெல்லாம் வந்து கடையை வந்து அடைச்சிட்டு இருக்கு, நான் இங்கெல்லாம் வந்து டேபிள் போடலாம்னு வந்து நினைக்கிறேன், நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இதை பாரு நான் இன்னைக்கு ஜெயிச்சுட்டுலாம் வந்திருக்கேன், நான் நிச்சயமா சொல்ற பெரிய டேரக்டர் ஆகும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க, சரி என்னமோ பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது நம்ம ஹீரோனுக்கு ஒரே பாத்தீங்கன்னா அழகியா வருது. அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த சைடு தான் வராரு. பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி வெளில உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. பட் நம்ம ஹீரோயினா அதெல்லாம் எதுவும் சொல்லாம சரி நீ எப்படிடா இங்க வந்தன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவா இந்த மாதிரி எனக்கு டெலிபதி தோணுச்சு அதனாலதான் வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா பீச் சைட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா வந்து டேரக்டரா வந்து உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா, இந்த மாதிரி ஃபாக்ஸும் கிரேப் கதை. கிரேப்ஸ் வந்து ஒரு மரத்து மேல ரொம்ப உயரத்துல இருந்துச்சா, பட் அந்த ஃபாக்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அது எடுக்க ட்ரை பண்ண பட் அதால எடுக்க முடியல. அதுக்கே வந்து தெரிஞ்சு போச்சா சரி நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த டேரக்டர் கனவும் என்னால முடியாது, நானா எப்போ இது பண்றேன் அப்ப நான் விட்டுறேன், அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். சப்போஸ் நான் ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னா சப்போஸ் வந்து என்னால டைரக்டர் கூட ஆகியிருக்க முடியாது. சோ அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த டைரக்டர் ஆகிற கனவை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து ஸ்பீச் எல்லாம் வந்து எடுப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு உனக்கு என்ன கஷ்டம் தான் சொல்லு கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ எதை நினைச்சும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இப்படி இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ரெடி பண்ணியிருப்பாரு போல. அதை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்டு. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா செம்மையா வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டே, செம்மடா நம்ம 2 பேரும் கண்டிப்பா வந்து பெரிய டேரக்டர் ஆயில, நம்ம 2 பேரும் லவ் எல்லாம் வந்து பண்றோம், சரி ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்ப நீ கிஸ் பண்றியா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கா ஷாக்கு எதையும் இவங்க ஸ்ட்ரைட்டா இப்படி கேக்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க கிஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இல்ல இப்ப வேணா, நம்ம 2 பேரும் வந்து பிலிம் ஸ்கூல் போவோம்ல அப்ப வந்து இதெல்லாம் வந்து பாத்துக்கலாம், சப்போஸ் நான் இப்ப வந்து ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா வந்து நிறுத்த மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா ஒரே சிரிக்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து ஒரு ரொமான்டிக்கான லவ் ஸ்டோரி வந்து அந்த இதையும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் 2 பேரும் ஒரேடியா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட வந்து ரெடி பண்ணி ஓரளவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சீன் அப்படியே காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பிரசன்ட் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இப்போ கிரேட் ஃபார்ம்ல இருக்காங்க. இங்கே ஒரு இன்டர்வியூக்கு தான் வந்து வந்திருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரே சத்தமா இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரெயிட்டா பொக்கேயோட வந்து வராரு. நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வராரு. நம்ம ஹீரோயினா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ப்ரொடியூசர் என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட் அவருதாமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கத்துறாங்க, என்னது இது ஸ்பெஷல் கெஸ்ட் அது இதுன்றீங்க, இதெல்லாம் வந்து புதுசா இருக்கும்போது நம்ம ப்ரொடியூசர் இதெல்லாம் அப்படிதான் லாஸ்ட் மினிட்மா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் தான் டென்ஷன் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி பொக்கே எல்லாம் கொடுத்து எப்படிமா இருக்கு ஏதா இருக்கு, நான் உனக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி வந்து போயிடுறாங்க. ப்ரொடியூசரா இந்த மாதிரி அவன் ஏதோ பேட் மூட்ல இருக்கா போல, கொஞ்சம் பிஸியா இருப்பா சார், அதெல்லாம் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த பொக்கே என்கிட்ட கொடுங்க நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா வந்து கடுப்பாகுது, ஏன்னா அது லாஸ்ட் மினிட்ல வந்து இப்படி வந்து வந்துட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை செய்யறவங்கிட்ட குழம்பிட்டே இருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ முன்னாடியே தெரியுமா சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினா இல்ல இல்ல எங்க கூட படிச்சவன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும், மத்தபடி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அங்கேதான் நிக்கிறாங்க. சுத்தியும் பெண்களும் கூட்டமா இருக்கு, ஒரே போட்டோ என்ன ஆட்டோகிராஃப் என்ன இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு செம்மையா வந்து கடுப்பாகுது. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வெறுப்பேத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. நம்ம ஹீரோயினா எதுக்கு இந்த ஷோக்கு நீ வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டாரு. நம்ம ஹீரோவா இந்த மாதிரி நான் உன்னை பார்க்கத்தாம்மா வந்தேன், ஆல்ரெடி இது முன்னாடி உன் வந்து டிவிடி விஷயமா பார்க்க வந்தேன், அன்னைக்கு தான் வந்து சண்டே ஆயிடுச்சு, சோ இந்த சான்ஸை நான் வந்து மிஸ் பண்ண முடியல, அதுதான் நான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவா இந்த மாதிரி என்கிட்ட நீ எந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கல, ஏன் ஃபர்ஸ்ட் லவ் பார்ட் கூட கேட்கலான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினா ஏய் வாயா மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு லிப் எல்லாம் வந்து கடிக்கும்போது நம்ம ஹீரோவா இந்த மாதிரி லிப்ஸ் எல்லாம் வந்து கடிக்காதா அப்புறம் பிளட் வந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கலாய்ச்சி தள்ளிட்டாரு. நம்ம ஹீரோனுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட சின்னதா ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஜாயின் ஆகுறாரு. அப்ப அந்த சீன் அப்படியே கட் ஆகும்போது நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு வந்து ஓடிடுறாங்க இவங்க கிட்ட பக்கத்துலயே
நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகுது. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஃபிலிம் பண்ணி அந்த அவார்ட்லாம் ஜெயிச்சாங்கல்ல, அத பத்திலாம் வந்து கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா, அதுக்கான பதில்லாம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க, "இந்த மாரி நீங்க எதுக்கு சார் கொரியாக்கு வந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "இந்த மாரி நான் ரொமான்டிக் ஃபிலிம் வந்து பண்ண போறேன். அதுக்கு வந்து ஜாங்ஸான் லவ் ஸ்டோரி" அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க கையில இருக்க கிரேப்ஸ பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து கீழ போட்டுருவாங்க. ஸோ இந்த சீன் அப்படி காட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் காட்டுவாங்க. இவரும் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மாடல், ஆக்டிங்க்கான எல்லா விதமான வேலையும் பாத்தீங்கன்னா பார்த்துருக்காரு. ப்ரொஃபைல் அங்க இங்கன்னு போயிடுது. பட் இவருக்கு எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் தான் வந்து நிக்குது. அப்ப பாத்தீங்கன்னா, இங்க ஒருத்தர பாக்கறதுக்காக டெலிவரி பைக்ன்னு சொல்லும்போது, இது அவரோட பைக் தான். பட் டெலிவரி எப்பவும் வர மாரியே வந்து வந்துட்டாரு. அப்ப கீழ வர ஒருத்தர் பாத்தீங்கன்னா, "என்னடா சாப்பாட்டுக்குள்ள லேட் பண்ணிட்டேன். எனக்கு வேற ரொம்ப பசிக்குதுன்னு" சொல்லிட்டு வரும்போது, நம்ம பைப்ல, "இல்ல சார் நான் டெலிவரிக்காக வரல. நான் வந்து ஆக்டிங் மாடலுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க பாருங்க சார் என் ப்ரொஃபைல்ன்னு" சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட குடுக்க, அந்த ஆளும் பாத்தீங்கன்னா, "ஓ! அப்படியாப்பா? ஆமால்ல. நீ இதுக்கு முன்னாடி கூட ஒரு இடத்துல வேலை பார்த்திருக்கல்ல. ஆமாமா கரெக்ட்டா ஞாபகம் இருக்கு தம்பி. ஆனா வந்து நீ வந்து இப்போ உனக்கு வயசு என்னப்பான்னு" சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கேட்க, நம்ம இந்த மாரி எனக்கு 30 வயசு ஆகுதுன்னு சொல்றாரு. உடனே அந்த ஆள் என்ன பண்றாரு, "இத பாருப்பா இந்த வயசுக்குலாம் வந்து கண்டிப்பா வந்து நடக்காது. உள்ள வந்து உன் வேலைய பொழப்ப வேற ஏதாவது பாரு. ஏதோ இது டெலிவரி வேன் கூட பாருன்னு" சொல்லிட்டு கரெக்ட்டா இவரு ஃபுட்டு வாங்க ஒரிஜினலா டெலிவரி பண்றாங்க பாத்தியா, அவங்க கிட்ட இருந்து ஃபுட்ட வாங்கிட்டு வந்து போயிட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஹீக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. ஸோ இங்க நடக்குற அத்தன விஷயம் பாத்தீங்கன்னா, மேல நின்னு ஹீனா பொண்ணும் வந்து பாத்துட்டு இருக்கு. இந்த ஹீனா பொண்ணும் வந்து பாத்தீங்கன்னா, அதோட இடத்துக்கு வந்து வந்தது. பார்த்தா இந்த இப்போ ஒருத்தர் நம்ம ஹீபா கிட்ட பேசியிருந்தோம் தெரியுமா? அவன் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீனாவோட மேனேஜர் போல. அந்த சோத்து மூட்டைய வாங்கிட்டு வந்து இவங்க 2 பேர்கிட்டயும் வந்து குடுக்குறான். அங்க பாத்தீங்கன்னா, இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஹீனாவோட அம்மா. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. நம்ம ஹீனாவ வந்து இந்த மாரி இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது. அடுத்து ஷூட்லாம் வேற இருக்கு. நீ வந்து உன்னோட டயட்ட கண்ட்ரோல் பண்ணணும், மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீனாக்கு வந்து பயங்கரமா வந்து கோவம் வருது. இந்த மாரி வந்து எனக்கு இதெல்லாம் சுத்தமாவே பிடிக்கல. அடுத்த ஸ்கிரிப்ட்லாம் வந்து வாங்காதீங்க. நான் வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கேன். எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லும்போது, அவங்க என்ன சொல்றாங்க, "இல்ல, இல்ல. நீ கொஞ்ச காலத்துக்கு இப்படிதான் இருந்தாகணும். அதனால வந்து என் பேச்ச ஒழுங்கா வந்து கேளு. நானும் உன்ன மாரி ஒரு ஆக்ட்ரஸா இருந்து தான் வந்து வந்திருக்கேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீனா பொண்ணு என்ன பண்ணுது, "சரி எனக்கு வந்து டைம் ஆகும். நான் வந்து சலூனுக்குலாம் போகணும்னு" சொல்லிட்டு அந்த மேனேஜர் பையன்கிட்ட சொல்றாங்க. அந்த மேனேஜர் பையன்லயும், "மேடம் இப்பதான் மேடம் சாப்பிட ஆரம்பிச்சேன். நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீனாவா, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல வாங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. நேரா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீனா பையன்புலும் ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கான ப்ரமோஷனுக்காக வந்திருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எப்பவும் மாரி கேளுங்க நம்ம ஹீனா பையன்புல கேட்கறாங்க. இந்த மாரி "நீங்க வந்து ஆக்ட்ரஸ் தானே, உங்க அம்மா ஒரு ஆக்ட்ரஸ் தானே, இந்த மாரி உங்க அம்மா உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் குடுப்பாங்களான்னு" சொல்லிட்டு அத பத்தின கேள்விலாம் வந்து கேட்கறாங்க. அப்ப இன்னொரு ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ கிட்ட கேள்வி கேட்கறாங்க. இந்த மாரி "உனக்கும் ஹீனாக்கும் வந்து கெமிஸ்ட்ரிலாம் எப்படி இருக்கும்னு" சொல்லிட்டு. பட் அவன் என்ன பண்றான்னா, கெமிஸ்ட்ரி அந்த வார்த்தைக்கும் ஹீனாக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்ல. அவங்க வந்து இத்தன வருஷம் வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்கள பத்தி டேட்டிங் ரூமர் ஏதாவது வந்திருக்கா? நீங்க அதுலருந்து தெரிஞ்சுட்டீங்களோ, இவங்களுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ரொம்ப வந்து வீக்குன்னு சொல்லும்போது, நம்ம ஹீனா பையன் இப்படி பார்த்தீங்கன்னா கோவம் வந்து, "ஏன் சார் இப்படிலாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறீங்க? பேசாம நீங்க என்ன டேட் பண்றீங்களா? ஏன் உங்களுக்கு டேட்டிங் ஆசை ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனைன்னு" சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா செம்மையா வந்து டென்ஷன் ஆகுறாரு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ அங்க வந்து முடிச்சுட்டு, அந்த படத்தோட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட வந்து புலம்பி தள்ளுறான். "இவலாம் வந்து என்ன வந்து கலாய்க்கிறா. உங்க அம்மாவோட தயவால தான் பார்த்தீங்கன்னா, இவ வந்து இந்த ஃபீல்ட்லயே வந்து நிலைச்சு வந்து நிக்கிறா. இவலாம் என்ன வந்து கலாய்க்கிறா செய்றான்னு" சொல்லிட்டு செம்மையா பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு ரொம்ப வந்து கத்திட்டே இருக்காரு. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீனா பையன் என்ன பண்றாரு, "இந்த பாரும்மா உன்ன பத்தி தப்பு தப்பா பேசுறாருன்னு" சொல்லிட்டு ஃபோன்ல வந்து போட்டு குடுக்குறாங்க. அந்த பையன்புள்ளையும் வந்து இந்த மாரி, "மேடம், மேடம் அப்படிலாம் இல்ல மேடம். நான் வந்து தப்பா எதுவும் பேசல. என்ன வந்து மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நம்ம ஹீனா பையன்புள்ளையா, "டேய் கவலைப்படாதடா. நான் ஒண்ணும் ஃபோன்லலாம் வந்து பேசல. சும்மா வந்து உன்ன மிரட்டேன். அதுக்கே வந்து இப்படி பயப்படுறியே பாத்தியா? யார் வந்து இப்ப பயப்படுறா? நீயா? நானா? நீலாம் வந்து ஆம்பளைன்னு சொல்லிக்காதன்னு" சொல்லிட்டு அவன பாத்தீங்கன்னா செம்மையா வந்து கலாய்ச்சிட்டு வந்து போயிடுவான். அந்த ஹீரோவா, "ஏய் நீதான் வந்து பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வந்து நம்ம ஹீனா பொண்ண பாத்தீங்கன்னா திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் இன்டர்வியூ போயிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ, அதுக்கான அடுத்த கட்ட ஸ்டேஜ் வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மாரி கார்ல வந்து அதாவது இந்த ட்ரக்ல வந்து இன்டர்வியூ பண்ற மாரி ஒரு சீனு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த இன்டர்வியூ பண்றாங்கல்ல, இந்த ப்ரொடியூசரு மத்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கார்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த மாரி நரி கதையும், கிரேப்ஸ் கதையும் வந்து சேர்த்து வந்து சொல்றாரு. அதுல பார்த்தீங்கன்னா வந்து இந்த நரி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அதால வந்து முடிஞ்சிருக்காது. ஸோ, அதனால இன்னொரு நரி வந்து ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா வந்து அதோட கிரேப்ஸ் வந்து கிடைச்சிருக்கும்னு வந்து நம்ம ஹீரோ வந்து பாசிட்டிவா
சொல்லுவாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல ஒருவேளை மேல ஹெல்ப் பண்ண போன நரி மொத்த கிரேப்ஸையும் அதையும் எடுத்துக்கிட்டு, அது வந்து ஓடுச்சுன்னா, அப்ப ஃபர்ஸ்ட் வந்த நரி வந்து ஏமாற்றமா தானே ஆகும். கிட்டத்தட்ட அதே மாரியே தான் வந்து இந்த வாழ்க்கையும் கூட. அடுத்தவங்க ஆப்பர்ச்சுனிட்டி எப்படா வந்து பறிக்கலாம்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "அப்ப நீ என்ன சொல்ற? உன் கதைய வந்து நான் வந்து திருடிட்டேன்னு வந்து சொல்றியான்னு?" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "ஏய் வாய மூடுறான்னு" சொல்லிட்டு ஷட்ட வந்து கிழிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ப்ரொடியூசர் காங் பார்த்தீங்கன்னா கத்துறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட ஷர்ட்குள்ள பார்த்தீங்கன்னா மைக் இருக்கும்ல, அது அவருக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கத்துல இருந்தாரு போல. திடீர்னு வந்து எந்திரிச்சுட்டு, "ஏம்மா என்னம்மா பண்ற? பெரிய மனுஷன்ம்மா. அவர் சட்டைய போய் ஏம்மா கிழிக்கிறேன்னு?" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "சார் சார் தெரியாம தான் சார் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு" வந்து சொல்லி இது பண்ணும்போது, அந்த ப்ரொடியூசரா, "இத பாரும்மா, அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவர் சட்டை வந்து நீ வந்து தச்சு குடுத்துருமான்னு" வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவோட சட்டைய பார்த்தீங்கன்னா வந்து தச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் பார்த்தீங்கன்னா வந்து ரட்சகன வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, "இத பாரு, நீயும் நானும் சேர்ந்து அந்த ஸ்கிரிப்ட ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு எண்ட் இல்ல. ஓகே. அதெல்லாம் ஓகே தான். நீ அந்த ஸ்கிரிப்ட வந்து என்ன வேணா பண்ணிக்கோ. அதுக்கு ஒரு எண்ட் குடுத்துக்கோ. இல்ல அத எரிச்சு, கீச்சி, நாசமா கூட பண்ணி என்ன வேணா பண்ணிக்கோ. எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல. நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு கோவத்துல வந்து போயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவா இந்த மாரி நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கதைய வந்து எழுதணும். அதுக்கு எண்டும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் குடுக்கணும். இத பாரு நீ என்னால எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாமே ரிட்டர்ன் குடுக்க தான் நான் வந்து வந்திருக்கேன். ஏன் உன் கெரியர்ல இருந்து, உன் ஃபர்ஸ்ட் லவ்ல இருந்து, ஏன் நீ என்கிட்ட கிஸ் கூட கேடு. அத கூட இப்ப நான் குடுக்க வந்து ரெடியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ண வந்து போவாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவர பிடிச்சு தள்ளி விட்டு, அவர் வாங்குன பொக்கேவே பார்த்தீங்கன்னா, தூக்கி போட்டு தீட்டிட்டு வந்து போயிடுறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வீட்டு வாசல் கிட்டயே ரொம்ப நாளா வந்து ராத்திரியும் பகலுமா வந்துட்டு வந்து போயிருக்காங்க. பட் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, சரி போடா நீ வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வந்துட்டு, இந்த மாரி நாளைக்கு வந்து நான் யுஎஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக்கு. என்னடா சொல்ற? நாளைக்கு வந்து ஃபிலிம் இது எக்ஸாம் இருக்குடா. நம்ம 2 பேரும் வந்து ஸ்கிரிப்ட்லாம் வந்து ஏத்தியாச்சு. நாளைக்கு போய் எக்ஸாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் ஜஸ்ட் கனவு தான். நான் வந்து நாளைக்கு வந்து யுஎஸ் போறேன். இத சொல்றதுக்கு தான் நான் வந்து வந்தேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கிரிப்ட்ட தூக்கி அவர்கிட்ட குடுத்துட்டு, நீயும் நானும் சேர்ந்து தான் இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து ரெடி பண்ணோம். அது உனக்கும் நல்லாவே தெரியும். இந்த மாரி வந்து நீ ரொம்ப வந்து என்ன கஷ்டப்படுத்த ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே திடீர்னு வந்து ஓடிர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல பஸ்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னு தெரியல. திடீர்னு வந்து சரி வாங்கன்னு சொல்லிட்டு கீழ இறங்கி வந்து ஓடி போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு நம்ம ஹீரோ ஒரு பேண்ட் குடுத்திருப்பார்ல கிஃப்ட்டா, அந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல வந்து விழுந்துருது. அத எடுக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால்ல பயங்கரமா வந்து அடிபட்டுருக்கு போல. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க பேரண்ட்ஸும், அவங்க தம்பி எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிருப்பாரு. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் வந்து முழிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவையும், அவங்க தம்பியும் வந்து அந்த இறந்தப்போ ஒரு ட்ரெஸ்லாம் வந்து போடுவாங்கல்ல, அது வந்து பார்க்குறாங்க. இந்த மாரி என்னாச்சு? ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி வந்து அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னோனே ரொம்ப வந்து பாவம் ரொம்பவே இதுல ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்க லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அப்பாவும் இறந்துட்டாருன்னு வந்து கேள்விப்பட்ட உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்துக்கே வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரசன்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க பாஸ்ட்ல நடந்த விஷயம், இப்போ ஹீரோ கிட்ட பேசின விஷயம் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சேம் அந்த ஹீரோயின் கிட்ட வந்து பேசியிருப்பாங்கல்ல, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினோட இன்டர்வியூ இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. இத பார்த்த நம்ம ஹீரோயோட அம்மாவாகட்டும், ஹீனா வீட்லயே ஆகட்டும், எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரே வந்து டென்ஷனா தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும், நம்ம ஹீ பையர்களும் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீ பையர்கள் என்ன பண்றாருன்னா, "இந்த மாரி நான் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ பேசாம இருக்கிறத கூட டைரக்டர் ஆகறதுக்கு ட்ரை பண்ணலாம்ன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "இத பாரு, எனக்கு என்ன வயசாயிடுச்சு. எனக்குன்னு இப்போ ஒரு ஃபேமிலிலாம் இருக்கு. அவங்களலாம் பார்த்துக்கணும். எனக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நான் ஒண்ணும் இப்போ சின்ன பொண்ணுலாம் வந்து கிடையாதுன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீயா, "இத பாரு, கனவுக்கு வந்து வயசு வந்து பெருசு கிடையாது. நீ இப்போ ட்ரை பண்ணலாம்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா உடனே, "இத பாருப்பா, எனக்கு வந்து பேக்கப்லாம் வந்து கிடையாது. பட் உனக்கு அப்படி கிடையாது. ஒரு பேக்கப் இருக்கு. அதனால தான் நீ வந்து இவ்ளோ வந்து பண்ற, செய்ற அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீகா, "இத பாரும்மா, எனக்கு வந்து பேக்கப் இருக்கு. நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்கு நான் வந்து சம்பாதிக்காமலாம் இல்லன்னு" சொல்லிட்டு எங்கேயோ வந்து போறாரு. நம்ம ஹீரோயினா, "டேய் எங்கடா போறேன்னு?" சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம ஹீ பையர்களே இந்த மாரி ஷிஃப்ட் வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இந்த ஹோட்டல்ல ஒரு வேலை பார்க்குறாரு போல. ஸோ அந்த வேலைய அப்படியே வந்து பார்க்க போறாரு. ஸோ இந்த சீன் அப்படி கட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட
ஹீரோவோட ஆஃபீஸ தான் வந்து காட்டுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா கூட வேலை செய்றவங்களும் நம்ம ஹீரோ பத்தி நின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயினா அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினுக்கு ஸ்பெஷலா வந்து ட்ரீட்லாம் வைக்கிறாரு. எதுக்குன்னா இந்த இவங்க எடுத்துட்டு இன்டர்வியூ பாத்தீங்கன்னா செம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிட்டு இருக்குல்ல. சோ இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ ஹீரோவோட பண்ணணும்னு வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினா பாருங்க ஒரே டைம் இன்டர்வியூ அது அடுத்த டைமே வந்து ரிப்பீட் பண்ண நல்லாலாம் இருக்காது. அது மட்டும் இல்ல ஹீரோ வந்து என் கூட படிச்ச பையன் தான் அவ்வளவுதான் சொல்லிட்டு சொல்லும்போது, இந்த மாதிரி நம்ம ப்ரொடியூசர் என்ன பண்றாரு, என்னம்மா நீ இப்படிலாம் சொல்லிட்ட நமக்கு வந்து டைம் ஸ்லாட்லாம் வந்து குடுக்குறேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீ பேசாம வந்து ஹீரோ நேர்ல போய் பாரு. இதோ இந்த ஊர்ல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன பாத்தீங்கன்னா கையில பொக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டு வாசல்ல வரைக்கும் நிக்கிறாங்க. வேணாம்மா போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி வேற வழியே இல்ல. உள்ள போலான்னு சொல்லிட்டு உள்ள போய் கேட்ட தொறந்து உள்ள போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கும்போது நேரா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தண்ணி அவங்க மேலயே வந்து அடிச்சிடுறாரு. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பை பாய்.